சங்கீதம் 115 இப்படியாக சொல்லப்படுது, எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது கிருபையின் நிமித்தம் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்துக்கே மகிமை வர பண்ணும் என்று சொல்லி தாவீதுக்காரன் மிக அழகாக இந்த இடத்துல ஆராதிக்கிறான். இந்த புக்கி நீங்க முதலாவது வார்த்தை சொல்லப்படுகிறது, எங்களுக்கு அல்ல ஆண்டவரே. அநேக முறை நம்ம ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும், எனக்கு நன்மை செய்யணும் என்று சொல்லி தான் நான் வருகிறேன் என்று சொல்லி நம்ம நினைத்து கொண்டு இருப்பதை காட்டிலும் எல்லாவற்றையும் மறந்து, எல்லா கஷ்டங்களையும் மறந்து, எல்லா தேவைகளையும் நம்ம கொஞ்ச நேரம் மறந்து, நாளைக்கு என்ன நடக்கும் என்கிறதெல்லாம் மறந்துட்டு நாம் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம், எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுடைய தேவைக்கல்ல, உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக மாத்திரம் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அந்த வண்ணமாகவே இது கண்களை மூடிக்கொண்டு சொல்லுங்களேன், ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வரவேற்கிறோம். உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்துல இல்லை என்று சொன்னால் பாடுகிற பாடல்கள் வெறுமைதான், ஆராதிக்கும் இந்த நேரமும் வீணாக போகும். ஆண்டவர் சமூகத்தில் நம்மளையே படைக்கும்படியாய் நம்முடைய உள்ளங்கள் இணைக்கப்பட வேண்டும். இந்த நேரத்தில் நம்முடைய தோற்றங்கள் தேவ சமூகத்தில் தாழ்த்தப்பட வேண்டும். எத்தனை பேர் உண்மையாகவே அவரை ஆராதிக்கும்படி இந்த காலவேளையில், இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையிலே அவரை துதிக்கும்படியாய் நம்ம தியானித்து கொண்டு வந்திருக்கிறோம். கரங்களை உயர்த்தி கொண்டு சொல்லுங்களேன், எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா, எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. எஃப் மேஜர், எங்களை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே, எங்களை ஆளுகை செய்யுங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இப்போ வாருமே, இறங்கி வாங்க எங்கள் மத்தியிலே, எங்கள் மத்தியிலே இப்போ வாருமே இயேசுவே. எங்கள் சபையில, எங்கள் உள்ளத்திலே. ஹல்லேலூயா. இன்னும் ஒரு முறை சொல்லுங்களேன், இப்போ வாருமே. தேவ பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்பட்டும், உம்முடைய மகிமை நிரப்பட்டும் ஆண்டவரே. இப்பொழுதே ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம், இப்போ வாருமே. ஹல்லேலூயா. Thank you Jesus. We welcome you. நாங்கள் வரவேற்கிறோம். நீங்க வந்துட்டீங்க. இன்னும் ஒரு முறை சொல்லுங்க, சீனாய், சீனாய் மலையிலே இறங்கி வந்தவரே. ஹல்லேலூயா. சீனாய் மலையிலே, சீனாய் மலையிலே இறங்கி வந்தவரே.
எங்கள் மத்தியில நீ வந்திருக்கிறீங்கப்பா. எங்கள் மத்தியில நீங்க வந்திருப்பீங்கன்னு சொன்னா எங்களை ஆளுகை செய்யும்படியாய் இந்த இடத்துல தேவ பிரசன்னத்தை நாங்கள் உணரும்படியாய் ஆவியானவரே இந்த ஆராதனையை நீர் அங்கீகரிக்கும்படியாய் கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, எங்களுடைய சுயத்துக்கு அல்ல கர்த்தாவே, உம்முடைய நாமத்து ஒன்றுக்கு மாத்திரம்தான். இந்த நேரத்தில் எங்களுடைய உள்ளங்கள் இணைக்கப்படட்டும், நாவுகள் இணைக்கப்படட்டும். உம்மை ஆராதிக்க எந்த விதமான தடைகளும் எங்களுக்கு முன்பாக நின்றாலும் சரி, எங்களுடைய சிந்தனைகளில் தடைகள் இருந்தாலும் சரி, இல்ல நேற்று நடந்த காரியங்களை நினைத்து கொண்டிருக்கும் இந்த இடத்துல தடைகளை கொண்டு வரும் என்று சொன்னால் இயேசுங்கிற நாமத்தை சொல்லி நாங்கள் இப்பொழுதே உடைக்கிறோம் ஐயா, உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்திலே. ஈவன் வீடுகளிலிருந்து இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற எந்த கூட்டமாக இருந்தாலும் சரி, நீ எங்கே இருந்தாலும் இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கும்படியாய் நீ அமர்ந்திருந்த தேவ சமூகத்தில் காத்திருப்பாய் என்று சொன்னால் உன்னை தேடி உன் வீடை தேடி எனக்கு அற்புதம் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய பாதத்தில் எங்களை சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமா சொல்லுங்களேன், சத்தமே இல்லை, இன்னும் உற்சாகமாய் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா என்று சொல்லுவதற்கு இதுக்கு பாத்தீங்கன்னா சொன்னாக்க இந்த சத்தம் குறுகி இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா எப்பவும் சொல்லும் பொழுதே சத்தமாக தான் இருக்க வேண்டும், உயர்த்தி தான் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, நல்ல தெரிந்த பாடலை நம்ம பாடி கர்த்தரை ஆராதிப்போம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், எந்த கண்மலை ஆனவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே என்று சொல்லி நல்ல கரங்களை தட்டி நம்ம பாட பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நம்ம பாடுவோம், அதுக்கப்புறம் எழுமிடின்னு கர்த்தரை நம்ம ஆராதிப்போம். சேர்ந்து பாடலாமா? எந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே என்று சொல்லி. கமான், எல்லாருமே கரங்களை தட்டி கொண்டு நல்ல உற்சாகமாய் உற்சாகமாய் விடுதலையோடு பாட போறீங்க. எந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே. ஹல்லேலூயா. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உமக்கே ஆராதனை உமக்கே. சத்தத்தை உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஓகே, நீங்க நல்ல கை தட்டுறீங்க. ஆனா சத்தங்கள், பாடுகிற குரல்கள் இன்றைக்கு இன்னும் சத்தமா எழுப்பப்பட வேண்டும். ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு போகும் பொழுது அங்க எந்த வேத வாசிப்பும் கிடையாது, எந்த உபவாசங்களும் கிடையாது, எந்த லேடிஸ் மீட்டிங்கும் கிடையாது, ஜென்ஸ் மீட்டிங்கும் கிடையாது, எந்த விதமான ஆராதனை கூட்டங்கள் இங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற மாதிரி கிடையாது. ஆனா பரலோகத்துக்கு நம்ம போவோம் என்று சொன்னால் ஒரே ஒரு காரியம் தான் செய்வோம், அவரை துதித்து கொண்டேதான் இருப்போம். ஹல்லேலூயா. பாடிக்கொண்டே தான் இருப்போம். எப்படி பாடுவோம் என்று சொன்னால், இரு கரங்களை தட்டி கொண்டும், இரு கால்களை உயர்த்தி கொண்டும், நாவுகளை உயர்த்தி கொண்டும், அவர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி அவரை துதித்து கொண்டே தான் இருப்போம். ஹல்லேலூயா. ஆராதனை என்பது நம்முடைய வாழ்க்கையில இயேசு செய்த நன்மைகள், கடவுள் செய்த நன்மைகளை நினைக்கணும். நீங்க கொஞ்ச நேரம் உங்களுக்கு டைம் நான் கொடுக்கிறேன். இந்த நாள் முழுவதும், இந்த வருஷம் தொடங்கி இந்த 3-4 மாதங்கள் முடிய போகுது. ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன அற்புதம் செய்திருக்கிறார் என்று சொல்லி அநேக பாராட்டுகளை சொல்லிக் கொண்டிருப்போம்.
அவர் செய்த நன்மைகளை நினைக்கும் பொழுது உண்மையாகவே நம்முடைய உள்ளம் துடிக்கும் பொழுது கரங்களை தட்டுவது வெட்கப்பட மாட்டோம், சத்தமா பாடுவதற்கு வெட்கப்பட மாட்டோம். ஏனென்று சொன்னால் என் வாழ்க்கையிலே இயேசு செய்த அற்புதங்கள் ஏராளமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால நல்ல கரங்களை தட்டுவது கூட வாய்களை திறந்து நல்ல சிரித்த முகத்தோடு பிரகாசமாய் கொண்டாடுகிற ஒரு கூட்டத்துக்கு வந்திருக்கோம். நம்ம அமைதியில இருக்க வரல. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு காரியத்தை பார்ப்பதற்கு வரல, நம்ம எல்லாருமே இணைந்து அவர் செய்த நன்மைகளை துதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு விசை பாடலாம். இந்த பாடலை நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி இன்னும் ஒரு விசை விடுதலையோடு பாடுகிறேன். கமான் எல்லாருமே. இந்த கண்மலையானவரே, இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இன்னுமாய் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்த சிறகுகளில் நிழலில் என்றென்று மகிழ செய்தி, சிறகுகள் சிறகுகளில் நிழலில் என்றென்று மகிழ செய்தி. தூயவரே தூயவரே துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. நல்ல கரங்களை தட்டி ஆராதனை உமக்கே. சொல்லுங்க, ஆராதனை என் இயேசுவுக்கே, உமக்கே புகழ், உமக்கே உமக்கே. ஹல்லேலூயா. உமக்கே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி இந்த வார்த்தை சொல்லுது, பலவீன நேரங்களில் அவர் கிருபை கொடுக்கிறவராய் இருக்கிறார். சோர்வுள்ள நேரங்களில், பலவீன நேரங்களில், சுகவீன நேரங்களில் என் இயேசுவுடைய கிருபை உனக்கு போதும். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடாம இந்த பலவீன நேரங்களில் உங்க கிருபை நீ தந்திர என்று சொல்லி, இந்த பலவீன நேரங்களில் உந்த கிருபை தந்திரையா. இந்த பலவீன நேரங்களில் உங்க கிருபை. இயேசு ராஜா, இயேசு ராஜா என் பலன், எனக்கு பயமில்லை. இயேசு ராஜா, இயேசு ராஜா என், எனக்கு பயமில்லை. ஹல்லேலூயா. கமான் கரங்களை தட்டி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சொல்லுங்களே, பாடுங்க பாடுங்க. என் பாடல் உமக்கே, என் வார்த்தை உமக்கே, என் துதி உமக்கே, என் நன்மைகள் உமக்கே. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இயேசுவை நோக்கி, பரிசுத்த ஆவியானவரை நோக்கி சொல்லுங்களே, நினைத்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. Praise God. இந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மையே புகழ்ந்து புகழ்ந்து தாவீது சொல்வது. இன்னும் ஒரு முறை, இந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். இந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜாணி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜாணி செய்த எண்ணி கரங்களை தண்ணி ஆராதனை உமக்கே,
நல்ல கரங்களை தட்டி கொடுக்கலாமா ஆராதனை? இன்னும் உற்சாகமாய் சொல்லுங்க, சொல்லுங்க. என் பாடல் உமக்கு மாத்திரம் ஐயா, என் வார்த்தை உமக்கு மாத்திரம், அவர் செய்த நன்மைகளுக்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், இந்த புதிய நாளில் என் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, நண்பர்கள் பார்த்து சொல்லுங்களேன், இந்த புதிய நாளில் என் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. நாம் அவர் ஆராதிக்க வந்திருக்கோம் என்று சொன்னால், நேற்று நாம பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை வைத்து ஆராதிக்க முடியாது. கடந்த வருஷத்துல பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை வைத்து இன்றைக்கு நான் சபைக்கு வரல. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு நோக்கம், இன்றைக்கு புதிய அபிஷேகம், புதிய அனுபவம், புதிய காரியத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடுமா, இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் என் ஆண்டவர் செய்வார். எத்தனை பேர் இந்த பாடலை கேட்டு நன்றாக கேட்டிருப்பீர்கள், பாடியிருப்பீர்கள். நல்ல உற்சாகத்தோடு வார்த்தை நிறைந்த தீர்க்க தரிசனமான இந்த பாடலை இன்னைக்கு நம்ம பாட போறோம். பல வருடங்களுக்கு முன்பாக இந்த பாடலை நான் எழுதினேன். இன்னைக்கு உலகம் முழுவதும் இந்த பாடல்கள் தொனித்து கொண்டிருக்கிறது. தேவன் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். சேர்ந்த பாடம் அந்த பாடலை நல்ல கரங்களை தட்டுவோமா எல்லாருமே, விடுதலையோடு உற்சாகத்தோடு. எஸ், இந்த புதிய நாளில் நல்ல உற்சாகமாய் இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் என் ஆண்டவர் செய்வார். இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. பாருங்க, இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. இதை நம்பினார், விசுவாசித்தார், நீதிமான் பிழைப்பாரே. இதை நம்பினார், விசுவாசித்தார், நீதிமான் பிழைப்பாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூக்கி எடுத்தீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூக்கி எடுத்தீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூக்கி எடுத்தீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூக்கி எடுத்தீரே. இந்த பாடல் சரணம் பாடும் பொழுது ஹல்லேலூயா, தூக்கி எடுத்திரே, வேதத்தில் உள்ள வார்த்தை தான். சேற்றிலிருந்து ஆண்டவர் என்னை தூக்கி எடுத்தார். சேற்றில்னா நீங்க உண்மையாகவே சேற்றில புரண்டு இருந்த காட்சியை குறித்து இங்க பேசப்படவில்லை. சேற்றினுடைய தரங்களை குறித்து, அழுக்காய், பாவியாய், சாபம் நிறைந்த ஒதுக்கப்பட்ட சூழ்நிலைகளிலிருந்து ஆண்டவர் நம்மளை மீட்டு எடுத்த இரட்சகராக இருக்கிறபடியால் இந்த வார்த்தை சொல்லுகிறது, என்னை தூக்கி எடுத்தார். விழுந்து போனேன், மடங்கி போய் இருந்தேன், ஆனால் இயேசு என்னை தூக்கி எடுத்தார். ஹல்லேலூயா. இந்த சரணம் பாடும்பொழுது, பல்லவியை பாடும்பொழுது என்ன பண்றோம்னா, ஹல்லேலூயா சொல்லும் பொழுது ரெண்டு கரங்களை தூக்கி அசைத்து நம்ம பாட பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூக்கின்னு சொல்லும் பொழுது இப்படி எல்லாருமே கீழிருந்து மேலே அப்படி நீங்க செய்யும் பொழுது உண்மையாகவே உங்களை ஆண்டவர் தூக்கி எடுத்த அனுபவத்துக்குள்ள நீங்க போக போறீங்க. பாடலாமா? அல்லேலூயா என்று சொல்லும்போது எப்பொழுது நம்ம அல்லேலூயா பாடமோ, ரெண்டு கரங்களை அசைத்து தூக்கி எடுத்து என்னைய பார்த்து நீங்க பண்ண போறீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் நல்ல உற்சாகமா. இன்னும் ஒரு முறை பாடலாமா? ஸ்டார்டிங் முதல்ல இருந்து பாட போறோம். கமான், எல்லாருமே கரங்களை தட்டி உற்சாகமாய் அல்லேலூயா. இந்த புதிய நாளில் இதை நம்பினார், விசுவாசித்தார், நீதிமான் பிழைப்பானே. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூக்கி எடுத்தீரே.
புதியவை நடந்து சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வந்தால் அவன் புது சிருஷ்டியாகிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹalleluya. சென்ற பாடம் அந்த பல்லவியை நல்ல உற்சாகமாய் praise God. பழையவை ஒழிந்திட. பழையவை ஒழிந்திட புதியவை நடந்திட கிருபை தாருமே. பழையவை ஒழிந்திட புதியவை நடந்திட கிருபை தாருமே. என்ன கண்ணீருக்கு பதிலாக களிப்பை பேச்சிட கிருபை தாருமே. புது கிருபை தாருமே. ஹalleluya ஹalleluya. தூக்கி எடுத்தீரே. yes hallelujah. ஹalleluya. தூக்கி எடுத்தீரே. hallelujah hallelujah hallelujah. தூக்கி எடுத்து hallelujah. உமக்கே தூக்கி எடுத்தீரே. இந்த புதிய ஒரு அற்புதம் செய்வாரே. இந்த புதிய நாள் ஒரு அற்புதம் செய்வாரே. குருடர்கள் பார்த்திட, செவிடர்கள் கேட்டிட, செத்த பிணந்த உயிரோடு எழுப்பிட, எந்த விதமான சூழ்நிலை இருந்தாலும் என் இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது அங்க அற்புதம் நடக்கும். ஹalleluya ஹalleluya. சேர்ந்து பாடம் அந்த பல்லவியை. குருடர்கள் பார்த்திட, செவிடர்கள் கேட்டிட, என் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். விசுவாசத்தோடு சொல்லுங்க praise God. குருடர்கள் பார்த்திட, செவிடர்கள் கேட்டிட, அற்புதம் செய்திலே. பாடுங்க. குருடர்கள் செவிடர்கள் கேட்டிட, அற்புதம் செய்திலே. எல்லாம் பலவீனன் பேலம் பெற்று சுகவீனன் சுகம் பெற அற்புதம் செய்வாரே. எல்லாம் பலவீனன் பேலம் பெற்று சுகவீனன் சுகம் பெற அற்புதம் செய்வாரே. புது அற்புதம் செய்வாரே. கரங்களை அசைத்து ஹalleluya hallelujah. yes hallelujah hallelujah. தூக்கி எடுத்துரே. சபையே சொல்லுங்க தூக்கி எடுத்துடு. ஹalleluya ஹalleluya. தூக்கி எடுத்துடு. இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. பாடுங்க. இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. தேசத்தை ரட்சிக்க ஜாதிகள் நம்பிட ஊழியம் தந்திரே. சொல்லுங்க. தேசத்தை ரட்சிக்க ஜாதிகள் ஊழியம் தந்திரே. எல்லா சாமிகள் நிரம்பட்டும், எழுப்புதல்கள் எழும்பட்டும் இந்த நாளிலே. எல்லா சாமிகள் நிரம்பட்டும், எழுப்புதல்கள் எழும்பட்டும் இந்த நாளிலே. இந்த புதிய நாளிலே. ஹalleluya ஹalleluya. தூக்கி எடுத்தீரே. சொல்லுங்களே. பாடுங்க பாடுங்க. இயேசுவின் நாமம் உயர்த்தப்படுங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. தூக்கி எடுத்து ஹalleluya உமக்கே உமக்கே தூக்கி எடுத்தீரே. இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. பாடுங்க. இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. இதை நம்பினால் விசுவாசித்தால் நீதிமான் பிழைப்பானே. இதை நம்பினால் விசுவாசித்தால் நீதிமான் பிழைப்பானே. கடைசியா கரங்களை உயர். ஹalleluya ஹalleluya. தூக்கி எடுத்துடே. ஹalleluya ஹalleluya. தூக்கி எடுத்துடே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. தூக்கி எடுத்து
உயர்த்தினவராய் இருக்கிறார். ஹalleluya ஹalleluya டி மை ஹalleluya. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. இந்த வழி சொல்ல முடியும். நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. ஹalleluya 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 ஹalleluya. எழும்பி நின்று பாடலாம் அந்த பாடலை எல்லாரும் உற்சாகமாய். come on, எழும்பி நின்று தேவ சமூகத்தில் நல்ல கரங்களை தட்டி நம்ம பாட போகிறோம். ஹalleluya. உம்மை ஆராதிக்கிற இயேசுவே நல்ல உற்சாகமாய். உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். பாடுங்க. உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். நீரல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீரல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹalleluya 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 ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya ஹalleluya. என்னை அழைத்தவரே நீ உண்மை உடையவர் என்று சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை அழைத்தவர், என்னை பெயர் சொல்லி அழைத்தவர், அவருடைய நாமத்தை சொல்லும்படியா இயேசு தாயின் கருவிலே என்னை தேர்ந்தெடுத்தார். ஹalleluya. சொல்லுங்க praise God. என்னை thank you Lord, thank you Lord. பாடுங்களேன். என்னை அழைத்தவரே நீ உண்மை உள்ளவரே. என்னை அழைத்தவரே நீ உண்மை உள்ளவரே. நீரல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீரல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. கரங்களை தட்டி ஹalleluya 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 ஹalleluya. பாவியான என்னையும் என் பிள்ளையாய், உங்க பிள்ளையாய் என்னை மாற்றினரையா. ஹalleluya. சேர்ந்து பாடமா இந்த பல்லவியை நல்ல உணர்ந்து சொல்ல போகிறோம். எங்கேயோ இருந்த என்னை பெயர் சொல்லி அழைத்தீரே, முத்தமிட்டு அழைத்தீரே. பாவியான சேற்றில் இருக்கும் பொழுது என்னை தூக்கி எடுத்தவர் என் இயேசு ஒருவர் மாத்தினார். Praise God. பாவியான என்னையும் உன் பிள்ளையாய் மாற்றினீ. பாவியான என்னையும் உன் பிள்ளையாய் மாற்றினீ. நீரல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீரல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. கரங்களை ஹalleluya 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 ஹalleluya
சொல்லுங்களே, உம்மை போல நல்லவர் இல்லை, உம்மை போல வல்லவர் இல்லை, உம்மை போல ராஜா இல்லை. கரங்களை தட்டி ஹalleluya 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 ஹalleluya. உமக்கே உமக்கே இன்னும் ஒரு முறை கரங்களை தட்டி ஹalleluya 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 ஹalleluya. கரங்களை தட்டி சொல்லுங்களேன், அவரை ஆர்ப்பரிக்கும்படியா கொண்டாடும்படியா வந்திருக்கிறோம். எவ்வளவு நல்லவர் என்பதை நல்ல கரங்களை தட்டி வார்த்தையால இணைத்து சொல்லுங்களே, நீ நல்லவர், நீ போதுமானவர், நீ உயர்ந்தவர், நீ மேலானவர், நீ சிறந்தவர். ஹalleluya ஹalleluya. அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை ருசி பார்க்கும்படியாய் இந்த காலவேளையிலே ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். எந்த விதமான சூழ்நிலைகள் மத்தியில் நின்று கொண்டு அவரை ஆராதிப்பாய் என்று சொன்னால், அன்றைக்கு எப்படி பவுலும் சீலாவும் அவர் துதிக்கும் பொழுது சிறைச்சாலையின் கதவுகள் உடைக்க ஆரம்பித்தது. நிற்கிற இடம் பலவீனமாக இருக்கலாம், அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம், மூடப்பட்ட இருள் சூழ்ந்த ஒரு சூழ்நிலைகள் மத்தியில் நின்று கொண்டு நீ அவரை துதிக்கும் பொழுது இந்த இடத்திலே சாபம் நிறைந்த இடம் இப்பொழுது உடைக்கப்படுகிறதை நான் பார்க்கிறேன். கரங்களை உயர்த்தி கொண்டு துதிக்க ஆரம்பிக்கலாமா? அப்பாவை நோக்கி சொல்லுங்களேன், இந்த நேரத்தில் அவரை நோக்கி பார்க்க ஆரம்பிங்க, துதிக்க ஆரம்பிங்க. யார் அமைதியில் இருக்க வரவில்லை, இன்னும் ஆழமாய் அவரை ஆராதிக்கணும், இன்னும் ஆழமாய் அவருடைய நாமத்தை சொல்லணும். அவருடைய நாமங்கள் 1000 நாமங்கள் சொல்லுங்களேன். குறைகளை சொல்ல வேண்டும், செபிக்க வரவில்லை, வேண்டுதலுக்காக இந்த இடத்தை நான் நிற்கவில்லை. அவர் செய்த நன்மைகளை துதிக்கும்படி அவர் நாமத்தை சொல்லுங்களே. நீ எவ்வளவு நல்லவர், நீ எவ்வளவு போதுமானவர், என்னை உயர்த்தி வந்தீங்க, என்னை நடத்தி வந்தீங்கப்பா, என் தேவைகளை சந்தித்த ஆண்டவரே, நீ எவ்வளவு உதவி செய்கிறவர், என் நண்பராக இருக்கிறீர், கண்ணீர்கள் மத்தியில் என் கண்ணீரை துடைக்கிறவர், என்னை ஒருபோதும் கைவிடாத தெய்வமா இருக்கிறீர். நான் முன்பாக சென்றாலும் உடைய பிரசனம் எனக்கு முன்பாக இருக்குது, நான் பின்பாக போனாலும் உடைய பிரசனம் பின்பாக இருக்குது, வலது பக்கம் இடது பக்கம் திரும்பி போனாலும் தேவனுடைய அளவில்லாத பிரசனம் சமூகம் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஐயா நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா. பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. சொல்லுங்களேன் இந்த வார்த்தை, பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. இன்னும் ஒரு முறை சொல்லுங்க, பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. பரலோகம் திறக்கும் நேரம், பரிசுத்தர்கள் கூடும் நேரம். பாடுங்களேன், பரலோகம் திறக்கும் நேரம், திறக்கும் நேரம், பரிசுத்தர்கள் கூடும், பரிசுத்தர்கள் கூடும் நேரம், கூடும் நேரம். என்ன ஒரு முறை, பரலோகம் திறக்கும் நேரம். இந்த இடத்துல பரலோகம், பரிசுத்தர்கள் கூடும் நேரம். சொல்லுங்க, பரலோகம், பரலோகம் திறக்கும் நேரமே. ஹalleluya. பரிசுத்தர்கள் கூடும், பரிசுத்தர்கள் கூடும் நேரம். பரிசுத்தர், பரிசுத்த நீர் பரிசுத்தரே, தேவ மகிமை இறங்கிடுவே. பாடலாமா? பரிசுத்த நீர், பரிசுத்த
முறை பரிசுத்தர் பரிசுத்தரீர் பரிசுத்தரே தேவ மகிமை இறங்கிடுதே பரிசுத்த நீர் பரிசுத்தரே தேவ பிரசனம் மூடுதே. கரங்களை உயர்த்தி ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya 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 ஹalleluya. Oh yes Lord. Hallelujah hallelujah hallelujah. இன்னும் ஒரு முறை hallelujah hallelujah. Thank you Lord. Hallelujah. பரிசுத்தரே ஆவியே வல்லமை விளங்கட்டும், உம்முடைய மகிமை விளங்கட்டும், உம்முடைய பிரசன்னம் விளங்கட்டும் இந்த சபையிலே இப்பொழுதே உம்மை ஆராதிக்கும் இந்த நாவுகள் மத்தியிலே இந்த இடத்திலே தேவ மகிமை விளங்கட்டும், உம்முடைய பிரசன்னம் விளங்கட்டும். அப்பா தொடுங்க உம்மை ஆராதிக்கும் நாவுகள் இப்பொழுதே தொடப்படட்டும். எல்லா பலவீனங்கள் மறைக்கப்படட்டும், எல்லா புள்ளி சூடைகள் மறைக்கப்படட்டும், எல்லா சாவு கட்டிகள் மறைக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்திலே இப்பொழுதே விடுதலை. ஜீவனுள்ள நதி இப்பொழுது உன்னை தேடி, ஜீவனுள்ள நதி இந்த சமூகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. மகனே எழுப்பி பிரகாசி, சபையே எழுப்பி பிரகாசி. ஒளி வந்தது, ஒரு ஒளி இப்பொழுது சகலமரகரிமலோ. ஹalleluya. Yes God. உமக்கே கரங்களை தட்டி கொண்டு பேசுங்கள் மகளே. ஹalleluya சொல்லுங்க ஹalleluya ஹalleluya ஹalleluya. கரங்களை தட்டி கொண்டு பெற்றுக்கொள் மகளே. எந்த சூழ்நிலைகள் மத்தியிலே வந்திருக்கலாம் சொல்லுங்க. இயேசுங்கிற நாமத்தை சொல்லும் பொழுதே அற்புதம் நடக்கும். சூழ்நிலைகள் மாறும். அவர் வந்துட்டா போதும், சூழ்நிலைகள் மாறும். தேவ பிரசன்னம் வந்துட்டா சூழ்நிலைகள் மாறும். எங்கே ஆவியானவர் உண்டோ, எங்கே தேவ பிரசன்னம் உண்டோ, எங்கே இயேசுவின் நாமத்தை சொல்லப்படுகிறதோ, எங்கே தேவனுடைய மகிமை விளங்கப்படுகிறதோ, அங்கே வல்லமை உண்டு, அங்கே விடுதலை உண்டு. மகளே சொல்லு. Praise God. Praise God. Praise God. Praise God. Praise God. Praise God. உடைய பிரசன்னத்துக்காக நன்றி ஐயா, பிரசன்னத்துக்காக நன்றி. நீர் ஒருவரே பரிசுத்த, நீர் ஒருவரே பரிசுத்தர் ஐயா. Lift your hands and say, Lord, we thank you. கரங்களை உயர்த்தி கொண்டு கடைசியாய் வேற எந்த வார்த்தையும் நம்ம சொல்ல போறதில்ல. அவர் பரிசுத்தர் என்று சொல்லி பிரஸ்தாப பண்ணும்படியாக வந்திருக்கிறோம். ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளுவர் மத்தியிலே தான் அவர் பேசும்படியாய் வந்திருக்கிறார். ஒரே ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா? பலவீனத்திலும் அவரை நோக்கி நீர் பரிசுத்தர் என்று சொல்லுவது கொஞ்சம் கடினம்தான். சோர்வுகள் மத்தியிலும் நீர் எவ்வளவு நல்லவர் என்று சொல்லுவது கடினம்தான். ஆனா சொல்லி பாருங்க, அற்புதம் நடக்கும். Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் சொல்லுகிறோம். அழிவுள்ள இந்த நாவுகள், இந்த உதடுகள், நீர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாங்கள் சொல்லும்படி எங்களுக்கு ஒரு
தகுதியை நீர் கொடுத்திருக்கிறீங்க ஐயா. தகுதி இல்லாத எங்களை நீர் உடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டதுக்காய், இம்மட்டுமாய் நீ நடத்தி வந்த கிருபைக்காய், வழி நடத்துதலுக்காய் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய சமுதாயத்துக்கு நன்றி ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளுக்கு நன்றி ஆண்டவரே, எங்களுடைய மனைவிக்கு நன்றி ஆண்டவரே, புருஷருக்கு நன்றி அப்பா, எங்களுடைய வேலைக்கு நன்றி ஆண்டவரே. மூடப்பட்ட கதவுகளை திறந்து கொடுத்தீங்க, உமக்கு நன்றி அப்பா. எனக்கு சுகத்தை நீ கொடுத்தீங்க, உமக்கு நன்றி அப்பா. என் கண்ணீர்களை என் கண்ணீரை தொடச்சிங்க அப்பா. எந்த ஒரு அடையாளமும் இல்லாத அற்புதத்தை எங்க வாழ்க்கையில செஞ்சீங்க அப்பா. வார்த்தைகளை இணைத்து, நன்றிகளை இணைத்து, உள்ளங்களை இணைத்து, எண்ணங்களை இணைத்து ஆண்டவரே நாங்கள் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, நீர் பரிசுத்த, நீர் நல்லவரையா, நீ போதுமானவர். உம்மை தவிர வேறு தேவர் இல்லை, உம்மை தவிர ஒரு நண்பர், உம்மை தவிர பரிசுத்தர் இல்லை ஆண்டவரே. அவருடைய நாமத்துக்கு முன்பாக எங்க கால்கள் முழட்டோமே, நாவுகள் அறிக்கை செய்யட்டுமாயா. அந்த அறிக்கையானது நீரே தெய்வம், உலக ரட்சகராய் இருக்கிறேன். You are holy, you are anointed. கரங்களை உயர்த்தி உம்மை நாங்கள் கும்பிடுகிறோம், வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் எல்லா பாராட்டலும் இயேசுவின் நாமத்துக்கே நாங்கள் செலுத்தப்படியா வந்திருக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.